எவ்ரிவன். இப்போ இந்த சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகுதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல சயாட்டிகா அப்படின்னா நமக்கு இந்த L4-L5 லெவலில் வர்ற அந்த நரம்பு தான் வந்து சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். L4-L5ல தான் வந்து இந்த நரம்பு ஆரம்பிக்குது. சயாட்டிக் நரம்பு பாதிக்கிறதுனால தான் நம்ம அதை சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். இப்போது நரம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே போல் ஒயர் தான். நார்மலாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரில் இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற கவர் மாதிரி ஒரு ஷீட் இருக்கும். அதே போல் உள்ளார இருக்க காப்பர் மாதிரி நமக்கு உள்ளார இருக்க நியூரான்ஸ்னு ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறது வந்து நம்ம நரம்பில் இருக்கிறது வந்து மைலின் ஷீட்டும்போம். உள்ளே இந்த மாதிரி இருக்க காப்பர் ஒயர் தான் வந்து நியூரான் சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த ஒயரில் வந்து இந்த காப்பர் ஒயர் மூலியமாக தான் கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ டைரெக்டாக நம்ம எப்படி சொன்னால் நமக்கு கரண்ட் வரும். அதே போல் இப்படி பிடிச்சோம்னா நம்ம கரண்ட் வந்து நமக்கு வராது. அதே போல் தான் நம்ம உடம்புலையும் வந்து பிரெயின்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து கரண்ட் மூலியமாக வந்து பாஸ் ஆகும். இந்த நியூரான் மூலியமாக உள்ளே இருக்கிற இந்த கம்பி மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு உடம்புல நியூரான் இருக்கும். மேலே கவராக இருக்கிறது தான் மைலின் ஷீத்துன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நியூரான்ஸ் வந்து ப்ராப்பராக அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால தான் அந்த நரம்பு வேலை செய்கிறதுனால தான் நமக்கு கண் மூட முடியுது, மூச்சு விட முடியுது, நமக்கு ஜீரணம் ஆகிறது, நமக்கு யூரின் போகிற மோஷன் போகிற சென்சேஷன்லாம் ப்ராப்பராக இருக்குது, நம்ம கை அசைவு கால் அசைவெலாம் நல்லா இருக்குது அந்த நரம்போட ஃபங்க்ஷனால தான். இப்போ இந்த சயாட்டிக்காவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. இப்போ இந்த நரம்பு வந்து இந்த லெவலில் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுனால இந்த நரம்பு வந்து என்ன ஆகுது, இந்த மஞ்சள் கலராக வர நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது. கம்ப்ரெஷன் ஆகிறப்போ டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா அந்த நரம்புக்கு மேலே இருக்க அந்த மைலின் ஷீத்துன்னு சொல்லுவோம். அந்த ஷீத்து தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். அப்படி அதுக்கப்புறம் தாண்டி போனால் தான் இந்த நியூரான்ஸ் வரைக்கும் பாதிப்பாகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுனால நமக்கு வலி வந்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவலாக இருக்கும். ஸோ இந்த டேமேஜ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், எந்த மாதிரியான விட்டமின்ஸ் நமக்கு தேவைங்கிறத பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த சயாட்டிக் நர்வ் டேமேஜுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா B12, B6, B3 நிறைஞ்சதாக இருக்கணும், மெக்னீஷியம் இருக்கணும், கால்சியம் ப்ரோட்டீன் இருக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். இது அத்தனையும் கனிமங்களும் விட்டமின்ஸும் சேர்ந்தது இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த நர்வுக்கு வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் எல்லாம் போகும். அந்த டேமேஜ் ஆன நரம்பு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சீக்கிரம் உதவி ஆகும். இது எல்லாம் சேர்ந்த ஃபுட்டு எது எதில் இருக்குங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நரம்பு வலிக்கு முக்கியமாக தேவையானது பார்த்திங்கன்னா விட்டமின் B வந்து ரொம்ப தேவை. விட்டமின் B வந்து பொதுவாக வந்து இறைச்சி வகைகளில் தான் அதிகமாக இருக்குது. மீனில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மத்தி மீன், அதுக்கு சூற மீன் இதில் வந்து அதிகமாக இருக்குது. பீஃபில் அதிகமாக இருக்குது. இப்போது நான்வெஜ் சாப்பிடாதவங்க பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருளில் வந்து எடுத்துக்கலாம். பால், வெண்ணெய், சீஸு, பன்னீர் இதில் எடுத்துக்கலாம். காளான்லேயும் நிறையா இருக்குது. காய்கறியில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது ரெண்டுலேயும் நிறையா இருக்குது. கீரை வகைகளில் வந்து முக்கியமாக வந்து பசலைக்கீரையில் நல்லா இருக்குது. நட்ஸ் வகைகளில் வந்து பாதாம், முந்திரி இது ரெண்டில் முக்கியமாக நிறையா இருக்குது. சீட்ஸில் வந்து சில விதைகள்லேயும் சூரியகாந்தி விதை, பூசணி விதை, சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் இதுவும் வந்து நல்லா எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஒமேகா 3 ரிச்சாக இருக்கிறதுனால அந்த நரம்பு வலிக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். குறையிறதுக்கும் சரி, அந்த நரம்பு டேமேஜ் ஆன நரம்பு வந்து ரீஜெனரேட் ஆகணும். ரீஜெனரேட்னால் அந்த டேமேஜ் ஆனது வந்து திரும்ப பழையபடி உருவாகி அந்த நர்வோட டேமேஜ் எல்லாம் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸு பொமோகிரானேட், பனானா, ஆப்பிள்ஸ், மாதுளை, முக்கியமாக மாதுளை வந்து ரொம்ப நல்லது, ஆப்பிளும் ரொம்ப நல்லது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். அரிசியில் வந்து ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவோம், கவுனி அரிசி, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நரம்புக்கு. இது எல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டு வகைகளில் அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா நான் சொன்ன கனிமங்களும் சரி, விட்டமின் பியும் சரி, இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து மெக்னீஷியம் எல்லாமே வந்து சேர்ந்ததாக கிடைக்கிறதுனால இந்த சாப்பாடு வகைகளை வந்து சயாட்டிக் நர்வ் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பவும் சரி இந்த சாப்பாடு எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.